ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. திஸ் இஸ் மீ கிருத்திகா. இன்னைக்கு நம்மளோட வந்து அருண் விஜய் சார் இருக்காரு. ஹாய் சார், வெல்கம் டு தி ஷோ. சார், எங்களோட ஷோவில் வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்குது சார். என்னன்னா ஸ்வீட்டா காரமா, சீட் டே சீட் மீல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கோ டு சாப்பாடுனா பிரியாணி. ஐ குக் பிரியாணி. எமோஷன் அது எல்லாருக்கும். அது இல்லாமல் அம்மாவோட சமையல். அம்மா வந்து நல்ல சிக்கன் கறி, ஃபிஷ் கறி அம்மாவோடது ஊர் ஸ்டைலில் இருக்கும். அதுவும் செம்மையாக இருக்கும். பட் அம்மாவுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நான் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த டெம்டிங்கெல்லாம் அந்த கிரேவிங்லாம் வந்து இந்த ரிஜிம் ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே சார், கம்மிங் டு மூவிஸ். இப்போ வந்து கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை சார், மூவிஸ்லேயும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ ஹேவ் டு சே? இல்லை, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இல்லை. அஃப்கோர்ஸ் என் லைஃப் ஜென்ரலாக லைஃப்லேயே வந்து எல்லாருக்குமே உடனே நம்ம நினச்சது கிடைச்சிடுறது இல்லை. அண்ட் தேர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். மேபி பர்சனல், மேபி ப்ரொஃபஷனல். ஸோ எல்லாமே அப்படி இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் சுவாரஸ்யமே. பட் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படின்றது தான் ஐ திங்க் அந்த மெச்சூரிட்டி. த லைஃப் டீச்சஸ் யூ அ லாட். நிறைய மக்களை பற்றி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரிலேஷன்ஷிப், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்கள். யூனோ there will be a backstabbing, there will be a lot of things, betrayal இருக்கும். ஸோ அதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு இதெல்லாம் டவுன்ஃபால் இருக்கும் போது தான் தென் யூல் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே க்ரீனாகவே இருக்கணும்னு நினைக்காம இதெல்லாத்தையும் நம்ம எப்போவுமே பெட் ஆஃப் ரோசஸ்லாம் இருக்காது. அது இருக்காது. லைஃப் இஸ் ஆல் அபவுட் தட். ஸோ ஐ திங்க் அதை நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதை நம்ம ஐ திங்க் வி ஷுட் லேர்ன் டே பை டே. நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது தான். பட் அது வந்து இட் கம்ஸ் வித் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் சார். இது வந்து ஏஜ் மட்டும் சொல்ல மாட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன். நம்ம கூட இருக்கிற ஆட்களும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. தேங்க் காட் ஐ ஹாவ் அ லவ்லி ஃபேமிலி. அம்மா எனக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்காங்க. என்ன இருந்தாலும் ஊர்லேருந்து வந்தவங்க தான். பட் நிறைய பெரிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பெரிய ஆளும் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ ஐ திங்க் வீட்லேயே நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவுக்கு பட் ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே சொல்லுவாங்க சார், அம்மானு ரொம்ப சாஃப்ட் அந்த மாதிரி எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். பட் ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட், ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். 100%. ஏன்னா அவங்க நம்ம குழந்தைய பற்றி தெரியும். என்னோட ஃபேஸை வச்சே அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் வந்து ஏதோ சம்திங் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தட் இஸ் அமேசிங். அம்மாஸ் ஆர் த பெஸ்ட், ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ டாக்கிங் அபவுட் மூவிஸ், இப்போ வந்து தடம், தடையற தாக்க அண்ட் குற்றம் 23, இந்த மூவிஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ த்ரில்லர் ஜானர். நீங்கள் வந்து ஹேவ் யூ எவர் தாட் தட் நம்மள இந்த த்ரில்லர் ஜானரில் அதுதான் இவருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு இது பண்ணிட்டாங்களா, சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? இல்லைனா ஐ எம் ஜஸ்ட் டிரெக்டர்ஸ் ஆக்டர் அந்த மாதிரியா? ஆல்வேஸ் ஐ எம் அ டிரெக்டர்ஸ் ஆக்டர். அஃப்கோர்ஸ் என்னோட பிக்கெஸ்ட் ஹிட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால இருக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் யானை, கம்ப்ளீட் வேரியட் ஃபிலிம். அது பெரிய பிளாக் பஸ்டராக இருந்தது. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் மலைமலைன்னு ஒரு படம். ஸோ தட் வாஸ் அ பிக் ஃபிலிம். மாஞ்சாவேலு. ஸோ எவல்யூஷன் தானே. மேபி அந்த டைம் பீரியடில் எனக்கு இதெல்லாம் சக்ஸஸிவாக எனக்கு பக்கத்தில் வந்ததுனால அப்படி தோணுச்சு. எனக்கே அப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஐ டேக் அ பிரேக். இப்போ நான் வந்து காப் ரோல்ஸ் நிறைய எனக்கு வந்துட்டு இருந்துச்சு, சினிமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் வேண்டாம், எனக்கு ரெப்பிட்டேட்டிவாக தோணுச்சு. மேபி கதைக்களம் வேறு இருந்தாலும் சரி, அதுக்கு கொஞ்சம் வில் கிவ் அ கேப். பட் ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், லைக் ஜெய்சங்கர் சாராக இருக்கட்டும், இல்லை விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் தொடர்ந்து காப் ரோல்ஸ் பண்ணாங்க அண்ட் தொடர்ந்து பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்தாங்க. அப்போ தான் யோசிச்சது உண்டு, மேபி தட்ஸ் த யூஎஸ்பி, ஏன் நம்ம ஓடணும் அப்படின்ட்டு. பட் ஐ டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ். டெலிபரேட்டாக நான் இந்த ஒரு முடிவை எடுத்து கொஞ்சம் கேப் போட்டிருந்தேன். இல்லை சார், இப்போ தான் பண்ணியிருக்கேன், லெட்ஸ் டூ இட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ புஷ் இட். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஐ புஷ் இட் டு another time. அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ டாக்கிங் அபவுட் லைஃப் அண்ட் எவ்ரிதிங், இப்போ வந்து டக்குன்னு உங்களை பார்த்தா வந்து ஒரு ரகெட் பாயாக இருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஆனால் நீங்கள் பேசினாலே அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப சாஃப்டான பர்சன் அப்படின்றது தெரியுது. ஆனால் வந்து உங்ககிட்ட பிடிச்சது என்னன்னா சார், என்ன ஒரு நல்ல நாள் ஆகட்டும் ஆர் எனி ஒகேஷன், இட் இஸ் லைக் அ சிக்னேச்சர் அண்ட் அது அந்த டே கம்ப்ளீட் ஆகாது இஃப் யூ டோன்ட் see a post from you. நீங்கள் அழகாக உங்கள் ஃபேமிலியோட ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அண்ட் யூனோ இட்ஸ் லைக் இட்ஸ் பிகம் அ ட்ரெடிஷன் மாதிரின்னு சொல்லலாம். இட்ஸ் ஆல்வேஸ் பின் லைக் தட். நீங்கள் வந்து ஒரு ஹோம் பாயா, ஹோம் பேர்ட் அந்த மாதிரி சொல்லலாமா?
Oh yeah, I am. Because என்னன்னா ஐ மிஸ்ட் அ லாட் ஆஃப் மை அப்பாவோட மை யங் ஏஜில் அப்பா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய என்னால் முடியல. பிகாஸ் he was very busy. வெரி பிஸி. ஸோ அந்த மாதிரி விஷயம் என்னோட பசங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஐ மேக் இட் அ பாயிண்ட். ஸோ எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் மேக்ஸிமம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏன்னா இந்த டைம் கிடைக்காதுல்ல. மை கிட்ஸ் ஆர் யங், அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வேறு மாதிரி பில்ட் ஆகும். ஸோ ஐ திங்க் ஐ என்ஜாய் இட். அண்ட் ரெண்டாவது நம்ம இதுக்கு தானே ஒர்க் பண்ணுறோம். அந்த டைம் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ ஃபேமிலி. அண்ட் அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுன்றது தான் என்னோட எண்ணம். ஸோ ஐ கீப் டூயிங் இட். யா. Sir, and talking about unga childhood and kids and all of that, now that you have 2 kids, teens, they must be in their teens. And the generational difference number vandadukkum ipo irukra kidsukkum enna sir, what do you see is one thing konjam different-ஆ இருக்குல்ல அப்படின்னா? திங் இஸ் தட் பேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி இட்ஸ் ஆல் அபவுட் த அப்ரிங்கிங். நம்ம என்ன அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறோன்றது இருக்குது ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஸோ நான் வந்து நம்ம விஷயங்கள், நம்மளோட ரூட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி ஐ பின் ஆர்த்தியாக இருக்கட்டும், மை ஒய்ஃபாக இருக்கட்டும், வி கீப் டூயிங் இட் டு த கிட்ஸ். இப்போ நான் எங்கள் அப்பாவை நான் எவ்வளோ மரியாதையாக நான் ட்ரீட் பண்ணுறேன், இல்லை நான் எப்படி இருக்கேன், எப்படி ஒரு இன்றைக்கும் எங்கள் அப்பாவுக்கு அந்த மரியாதை இருக்கும். அந்த அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா சரிப்பா ஓகே அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹவ் பாட் இன். பட் அதே நான் வந்து என் பையன்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அவன் கேட்கறதுக்கு முன்னாடி ஐ வில் எக்ஸ்பிளைன் why am I asking. இப்போ ரொம்ப லாஜிக்கல் ரீசனிங் வேணும்ல. ஒன்று சொன்னா they need a logical reasoning and அது சொல்கிறது தப்பே இல்லை. ஏன்னா நம்ம பாட்டு அங்கே நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம். பட் இப்போ வந்து அவங்களுக்கு அதை சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம அந்த கட்டாயத்துலேயும் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஏதாவது வேணாம் அப்படின்னா ஓகே தேர்ஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட், ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டு அது லாஸ்ட் பட் ஐ டெல் த ரீசன் as well. ஸோ அது ரொம்ப கிளியராக இப்போ அது ஐ லைக் about the kids right now. இந்த இப்போ இருக்கிறவங்க அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு கேள்வி அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் இந்த ஜென்ரேஷன் அதை பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் they know everything. Yeah, they exposure ஜாஸ்தி, ஃபோன்லேயே எல்லாமே இருக்குது. பட் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்னென்னா த லிமிட்ஸ். எது வரைக்கும் அவங்க பண்ணலாம், இது வேண்டாம், இது பேட், இதுன்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, இது பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அஃப்கோர்ஸ். பட் நம்ம கொஞ்சம் யார் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. அதெல்லாம் நம்ம ஐ திங்க் ஆஸ் அ பேரண்ட் வி ஷுட் டெல் தம். நைஸ், நீங்கள் சொன்னது உண்மை. அண்ட் நீங்களே சொன்னீங்க நம்ம வந்து அவங்கள பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. சார், இட்ஸ் ஆல்மோஸ்ட் பின் 20 years since Aarti ma'am happened. 18 almost touching 20. So நீங்கள் இந்த 20 yearsல வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி ஜர்னி ஃபார் எனி ஒன் இல்லையா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஐ எம் டாக்கிங் இன் பர்சனல் அண்ட் சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து. பட் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி, ஹவு டு யூ பேலன்ஸ் இட் அவுட் அண்ட் வாட் வுட் யூ லைக் டு டெல் அபவுட் ஆர்த்தி மேம்? ஐ திங்க் வி அடாப்டட் ஈச் அதர் வெரி வெல். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அவங்கள நம்ம கொண்டு வரணும்னு நான் நினச்சது கிடையாது. நாங்கள் 2 பேருமே எங்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் ஐ டோன்ட் லைக் காஃபி when I got married. Okay. She started drinking. She was drinking coffee. எனக்கு அப்படியே எப்போ பழகணுன்னே தெரியாது. I have black coffee right now. Oh, அப்படியா? Okay. ஸோ அப்படி தான் ரிலேஷன்ஷிப் இஸ் யூனோ. ஸோ ஒருத்தருக்கு நம்ம தெரியாமையே அவங்களுக்கான பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். நம்ம விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரிதிங் இஸ். இப்போ நீங்கள் ஆர்த்தி மேம் பிடிச்ச ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த மாதிரி வாட் ஹஸ் ஷீ அடாப்டட்? நீங்கள் பிடிச்ச ஒரு விஷயம்? ஷீ வில் பி ஓப்பன் அபவுட் எவ்ரிதிங் டு எவ்ரி ஒன். ஆக்சுவலாக திஸ் இஸ் வெரி இன்னசென்ட். இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸு மேபி காம்பினேஷன் சரியில்லைன்னா சேஞ்ச் த ட்ரெஸ் காம்பினேஷனும் நெக்ஸ்ட் அது ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லுவாங்க. பட் எல்லாரும் அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. நான் எனக்கு பிடிச்சதை நான் போட்டிருக்கேன், அவங்க என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஐ யூஸ் டு டெல் இட்ஸ் நாட் ஆ ஜாப். ஏங்க இப்போ இல்லைங்க நான் சொல்லலைன்னா கூட இப்போ இந்த மாதிரி அடுத்த இதில் பண்ணுவாங்க, அது அவங்க பார்த்துப்பாங்கம்மா. சர்டன் பீப்புள் யூ கேன் டூ இட், பட் சில பேர் நம்ம வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னது உண்டு. ஷீஸ் கரெக்ட் வித் தட். நைஸ். ஸோ இன் தட் வே அ லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச். அப்போ அவங்க நிறைய படிப்பாங்க, நிறைய எழுதுவாங்க, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட் அவங்க உங்களுக்கு கொடுத்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஒன்று, ஒரு பெஸ்ட் கிரிட்டிசிசம் ஒன்று? ஐ திங்க் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஷீ லவ்ஸ் மை ஆக்ஷன். அவங்க ஆக்ஷன் ஏதாவது நடந்துச்சுன்னா ஷீல் கம் டு வாட்ச் அண்ட் ஷூட். Okay. Oh, nice. She wants to come. ஃபில்ம் மேக்கிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கௌதம் சார் படம் பண்ணும் போதெல்லாம் செட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு கௌதம் சார் பக்கத்தில் நான் கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். ஷீல் கால் கௌதம் சார், ஷீல் கம் அண்ட் சிட் டவுன். சர்ப்ரைஸாக சர்ப்ரைஸாக வந்து என்னம்மா நீ எப்போம்மா வந்தேன்னு
சார் கூப்பிட்டாங்க நான் வந்து நீங்கள் தான் கூப்பிடுறது இல்லையே. படத்துல பாக்குறது நேர்லயே பாத்துருவேன் அப்படின்னு. இல்லை ஜென்ரலி ஐ டோன்ட் பிரிங் மை ஃபேமிலி டு த செட்ஸ் பிகாஸ் நம்ம வேறு ஒரு மூடில் இருப்போம் அந்த மாதிரி. ஸோ ஐ டோன்ட், பட் ஷீ லைக்ஸ் ஆல் தீஸ். ஸோ அந்த மாதிரி ஷீ லைக்ஸ் மை ஆக்ஷன். அண்ட் கிரிட்டிசிசம்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சம்டைம்ஸ் என்னோட ட்ரெஸ்ஸிங் சம்டைம்ஸ் சரியில்லைன்னா ஷீ இஸ் அ வெரி என்னோட ஸ்டைலிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஆல்மா அதனால ட்ரெஸ்ல பயங்கர கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த சீனில் நீங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க, இட் வாஸ் ரைட் நோ ஃபார் தட் சீன் அப்படின்னு என்னோட டிசைனர் கொடுத்தாங்க, போட்டேன், டைரக்டர் ஓகே சொன்னார், அதனால பண்ணேன் அப்படின்னு. ஸோ தென் வி கரெக்ட் ஆர் செல்ஃப்ஸ். அந்த மாதிரி தான். யா சார், அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து லாட் ஆஃப் குட் திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் நம்ம தப்பிக்க முடியாது இந்த ரூமர்ஸ், காசிப்ஸ், நம்மளை பற்றி பேசுகிறது, பிகாஸ் இட் கம்ஸ் as a பேக்கேஜ் இல்லை வித் த ஒர்க் தட் யூ டூ. ஆனால் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ, ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஹவ் நெவர் பின் அ பார்ட் ஆஃப் ஆல் திஸ். நான் சொல்கிறது ஒரு காசிப், ஒரு ரூமர்னா நாட் ஜஸ்ட் அபவுட் அ ரிலேஷன்ஷிப் ஆர் எனி ரேண்டம் டாக். ஈவன் ஒருத்தவங்களோட ஆட்டிடியூட் பற்றி, அவர் வந்து லேட்டாக வருவார், அவர் ரொம்ப ஆட்டிடியூட், அவர் இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், அந்த மாதிரி உங்களை பற்றி எதுவுமே யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஹவு டிட் யூ எஸ்கேப் ஆல் ஆஃப் திஸ்? இல்லை, என்ன மாதிரியே நான் இருந்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி மை செல்ஃப் எவ்ரிவேர் அண்ட் ஐவ் சீன் தட். அண்ட் அப்பா அதை ஐவ் சீன் எம் டூயிங் இட். ஸோ வி ஹவ் சீன் எவ்ரி திங். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா டென்ட் கிவ் எனி திங். அப்பா அப்போ பீக்கில் இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் மணினா இவ்வளோ தான், இதுதான் வாங்கணும், இவ்வளோ தான். ஸோ கம்ஃபர்ட் லெவலும் ஷி ஜஸ்ட் கெப்ட் இட். இதுதான் லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களை வந்து அதை பண்ணிட்டாங்க. ஸோ வி வர் நாட் ஸ்பாயில்ட் கிட். எல்லாமே கொடுத்து எங்களை ஸ்பாயில் பண்ணல. ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் அதோட வேல்யூ தெரிஞ்சுது, லைஃபோட வேல்யூ, ஒரு விஷயத்தோட வேல்யூ நமக்கு புரிஞ்சுது. அப்புறமா தான் பண்ண முடிஞ்சாலும் இதுதான் இப்போதைக்கு. ஆமாம். ஸோ அது வந்து இட் ஹெல்ப் மீ லாட் ஆஃப் வே. என்னோட ஸோ ஐ திங்க் இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, என்னடா மாறவே இல்லை, அப்படியே இருக்கு, யூஆர் அன் ஆக்டர். நான் நினச்சேன் யூ காட் அன் ஆட்டிடியூட்னா. என்ன ஆட்டிடியூட் அப்படின்னு கேட்டேன். இல்லைடா நடிகனாயிட்ட நீ ஒன்றும் ஐ தாட் லைக் தட். லாங் டைம் என்னை பார்க்காத ஆட்கள்லாம் அது எதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி ஆர் செல்ஸ் இல்லை எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஐ கீப் ஜஸ்ட் டூயிங் தட். நைஸ். You should be very lucky to skip all this. ஆமாம், அதெல்லாம் நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். நான் சொன்னேன்ல, திட்ஸ் a lot of responsibilities in my shoulder. எனக்கு ஒரு பின்னாடி I had sisters to answer for all that, only boy. So அதெல்லாம் ஒரு responsibility. Only boy, how was it being the only boy, sir? Being around sisters, அந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டே ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். How was that whole feeling? ஒரே நை தான். So the thing is that responsibility ஜாஸ்தி. But on the fun side, it was amazing. எல்லாம் சொன்னேனே, எங்கேயாவது வெளில போகணுன்னா என்ன தான் முன்னாடி நிறுத்தி எல்லாரும், பிகாஸ் ஐ ஹேவ் டு டேக் தெம். ஆமாம், எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா கூட ஐ ஹேவ் டு கோ அலாங். அருண் நீ போயிட்டு வந்துரு அப்படின்ட்டுருவாங்க. இவங்க பண்ணுறது கேர்ள் மேட்டராக இருக்கும், நான் போய் அங்கே உட்காந்துட்டு இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சார் நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? யாரடி நீ மோகினி படம், தனுஷ் கூட்டு போவார்ல எல்லாரையும் ஷாப்பிங், அந்த மாதிரி தான். ஸோ பாடி கார்டு மாதிரி நம்ம போக வேண்டியதாக இருக்கும். But it was fun, and that's what I think I understood about their feelings and stuff like that. So it was easy for me to handle Aarthi. அதான் இப்ப கேட்க வந்தேன். அவங்க மூட் ஸ்விங்ஸ் எனக்கு தெரியுது. So all that we know இல்ல, அந்த விஷயத்தில் I think I'm lucky. Nice. சார், டாக்கிங் அபவுட் மூவிஸ் அகேன், இந்த காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து இந்த பர்சன் எனக்கு நான் ஒரு காம்படிஷனாக பார்க்குறேன் அப்படின்னு, do you have anyone? See, each of them are good in their own way. Of course, we learn from everyone. இப்போ ஒரு விஷயம் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஏன் பிடிச்சிருக்குன்றது நம்ம ஒரு நடிகனாக நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். வாட் ஆர் த ப்ளஸஸ், வாட். ஸோ ஐ திங்க் அந்த விதத்தில் பார்த்தா ஐ ஜென்ரலி டோன்ட் டேக் எனி ஒன் ஆஸ் அ காம்படிஷன். பட் நம்ம என்ன அதை விட வித்தியாசமாக பண்ணலாம், இல்லை நம்ம என்ன பெட்டர் பண்ணலாம். ஸோ எவ்ரி ஒன் அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குது. ஐ கீப் ஒர்க்கிங் ஆன் மை ஸ்ட்ரென்த், செலக்டிங் குட் ஸ்கிரிப்ட்ஸ், கிவிங் மை பெஸ்ட் ஆன் த கேரக்டர் விச் ஐ டூ. இதெல்லாம் தான் என்னோட ப்ரையாரிட்டியாக இருக்கும். எவ்வளோ வெல் கனெக்டட் வி ஆர், அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஆடியன்ஸ்ட்டை கனெக்ட் பண்ணலாம். ஒரு என்கேஜிங்காக ஒரு ஸ்கிரிப்ட். இப்போ ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்ட்னா அது பக்கா த்ரில்லராக இருக்கணும்.
அண்ட் ஆடியன்ஸ் அந்த 2 hours 2.5 hours வந்து எங்கேஜாக இருக்கணும் அண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் வி ஹவ் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் டு இம்ப்ரெஸ் தம் இல்லையா. ஸோ அந்த பாயிண்டில் தான் ஆச்சு. ஸோ ஐ திங்க் என்னையே தான் நான் காம்படிஷனாக என் ப்ரீவியஸ் ஃபிலிமாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை விட இந்த வெர்ஷன் ஆஃப் அருண் விஜயை விட இந்த வெர்ஷன் அருண் விஜய் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கேரக்டருக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், அதுதான் நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ ஐ டேக் மை செல்ஃப் அஸ் மை காம்படிஷன் அஸ் எவ்ரி மூவி. அவ்வளோதான். நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு அருண் விஜய் சார்னால் வந்து பாண்டவர் பூமி மாதிரி ஒரு படம் சார். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க? ஆடியன்ஸ் அந்த மாதிரி ரிசீவ் பண்ணாங்கன்னா தென் ஐ டூ இட். ரைட் நவ் தி ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குது அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான பேஸ் ஒரு 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 அழகான ஒரு கதையை உட்காந்து பொறுமையாக பார்க்கக்கூடிய மைண்ட் செட்டில் ஆடியன்ஸ் இப்போ இருக்காங்களா, தியேட்டர் ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் ஸோ அது என்ன பர்சன்டேஜ் இருக்குன்றதை வி ஹேவ் டு அனலைஸ். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்றதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன் இது ஸ்பேனே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஸ்பேனே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி படங்கள் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு டைம் வரும்போது ஐ திங்க் வி வில் டூ இட் 100%. பட் அதை வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கும் அதை புரிகிற மாதிரியான விஷயமாக பண்ணி அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கோட பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ யானை பண்ணேன். யானை வாஸ் அ ஃபேமிலி ஸ்கிரிப்ட் பட் வித் அ லாட் ஆஃப் எமோஷன் அண்ட் ஆக்ஷன். இங்கே ஒரு ஃபேமிலினா என்ன அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். பாண்டவர் பூமி இஸ் அ வெரி ஒரு லவ், அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேர்ன்ட் லவ் அண்ட் ஊர்லேருந்து யூனோ வர்றவங்களுக்கான ஊரை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாகவும் அது இருந்தது. ஏன்னா இவ்வளோ வருஷங்கள் ஆகியுமே உங்களை நினச்சா அந்த படம் டக்குன்னு கண்டிப்பாக ஞாபகம். தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் மைண்ட் செட் வரும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி படங்கள் பண்ணுவேன். அண்ட் மை லாஸ்ட் கொஸ்டின் யூ சார், இந்த இண்டஸ்ட்ரியில் அந்த லாங்கிட்டிவிட்டி அப்படின்றதுக்கு அந்த ஃபேக்டருக்கு என்ன பண்ணணும்? வாட் இஸ் ரியலி நீடட்? Patience and hard work. அவ்வளோதான். You just have to move towards your passion. டைவர்ட் ஆகாமல் அது கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐ திங்க் that will take you there and keep working and உங்களோட updating yourself and உங்களை நீங்களே வந்து எப்போதுமே தயார் நிலையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்போ உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி when it knocks then it will be very difficult. So keep learning a lot of stuff. If you're whichever field you are, அதில் எக்ஸல் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாக் பண்ணும் போது யூ ஷுட் பி ரெடி டு கிவ் யுவர் பெஸ்ட். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். பேஷண்ட்டாக இருங்க, இட் வில் ஹேப்பன். Because I thought you will be the correct person to answer this, sir, because you have been in this industry for decades and I think நீங்கள் சொன்ன மாதிரி பேஷண்ட்டாக இருந்து இப்போ you're there and thank you so much. All the very best, sir, for your future movies. Thanks a lot. And நாங்கள் கூடிய சீக்கிரமே வந்து ஒரு ஃபேன்ஸ் ரிக்வெஸ்ட்டாக வச்சு பாண்டவர் பூமி மாதிரி ஒரு படம் எங்கள் எல்லாருக்காகவும். இல்லை, நான் 2026 ஐ வாண்ட் டு டூ சம் லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸ். ஒரு லைட் வெயினில் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக பண்ணணுன்ட்டு ஐ திங்க் கப்புள் ஆஃப் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் கதை கேட்டு வச்சுருக்கேன். சர்ப்ரைஸ் இஸ் வெயிட்டிங். எஸ், ஸோ ஆல் ஆஃப் us we have the answer. So thank you so much, sir, for being on the show. Very meaningful conversation. Thank you so much. It is wonderful talking to you. Thank you so much, sir. Thank you.